ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,898 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் 25,971. லோ பார்த்தீங்கன்னா 25,938. ஹை பார்த்தீங்கன்னா 26,057. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 26,046 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 26,046 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 148 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏழியராக போட்ட நான் வீடியோஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா மண்டேவை பொறுத்த வரைக்கும் பெருசு மூவ்மெண்ட் இல்லை. மார்னிங் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 60 இல்லை, இதில் ஒரு 30, அதில் ஒரு 50, 60, 90 பாயிண்ட் கிட்ட ஏறிட்டு அதுக்கப்புறம் சடன்னு இறங்குச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேயும் வந்து முடிஞ்சிச்சு. பெருசாக அந்த மார்னிங் மூமெண்ட்டை எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிஃப்டியில் நீங்கள் லாஸ். ஏன்னா 26,000 பிரேக் அவுட்டு கொடுத்து மேலே போகுது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க, 26,000 பிரேக் ஆகும்போது மேலே போகுதுன்னு பை தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 26,040 அந்த ரேஞ்சு போயிட்டு மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் டோட்டலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்டாண்டர்டான மூவ்மெண்ட்டில் அந்த வாலட்டிலிட்டி இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இனிமேல் அதாவது வரும் நாட்களில் மார்க்கெட்டில் இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து அந்த வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது என்ட்ரு ஆகுதும். ஏன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 250 என்ட்ரு ஆகணும்னு பார்க்குறீங்க. நான் சொல்கிறது ப்ரைஸு. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 250 நீங்கள் போடுறதுக்குள்ளே அது 255க்கு போய்டும், இல்லை 245. ஸோ மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்டில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரைடே நடந்தது, தேர்ஸ்டே நடந்தது. ஸோ நீங்கள் வந்து கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு தான் அதோட மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ லிமிட் போட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உண்டு. பட் லிமிட் போடுறதும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் வந்து நீங்கள் லிமிட் போட்டாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் 26,000 மேலே முடிஞ்சிருக்கு. பட் இப்போதைக்கு க்ரிட்டீரியான்னு நம்ம பார்க்கும்போது மண்டே மார்க்கெட்டோட சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வருது. அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 26,050 25,950 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 25,950 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,850 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ஏரியா, ஆனால் இந்த ஏரியா பிரேக் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக மார்க்கெட் 950 லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நாளைய மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/12/25. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,950 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 25,850 ஆக்ட் ஆகும். ஸோ இது என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட லோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 970 ஓப்பன் ஆனாலும் ஃப்ரைடேயோட லோ பார்த்திங்கன்னா 25,930 வரைக்கும் இறங்கிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட்வேலே போச்சு. ஸோ அதனால தான் இந்த 950 லேண்ட்மார்க் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வரும். அதாவது 26,080 வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா, இந்த கேண்டலோட இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னமோ 26,046. நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 26,080. அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டன்ட் இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்திங்கன்னா 26,190 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட், அதாவது ஏழியர் ஹையான கேண்டில் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 26,080 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 26,190 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். பட்
கரண்ட் சினாரியோ அதாவது குளோபல் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 99% வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான். ஏன்னா நாளைக்கே வந்து மார்னிங்கே 100 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து ஓப்பன் ஆனாலும் ஃப்ளாட்டான மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது அதிகப்படியான சான்சஸ். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்றான 25,950 தான் நீங்கள் க்ரூஷியல் லெவல் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.